சர்ச்சைகளுக்கு பெயர் போன பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மற்றும் அவரது நண்பர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இது குறித்து விரிவா நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அதாவது உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வெளிமாநிலம் வெளிநாடுகளில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனமும் செய்து வருகின்றனர். குறிப்பாக விடுமுறை நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் 32 அறைகளிலும் பக்தர்கள் ஏழுமலையான் தரிசனத்திற்காக நீண்ட நேரம் காத்திருப்பது சுவாமி தரிசனமும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் யூடியூபர் டிடிஎஃப் வாசனும் அவரது நண்பர்களும் திருப்பதி ஏழுமலையான் தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்களிடம் தான் பிராங்க் வீடியோ எடுத்து சர்ச்சையில் சிக்கியுள்ள அந்த வீடியோவில் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் அவருடைய ஒளிப்பதிவாளர் ஆஜிஸ் அப்படி திருப்பதி சுவாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் காத்திருந்த அறையை திறப்பது போன்ற வீடியோ இன்ஸ்டாவில் போட்டுள்ளார். அதனை திருப்பதி ஃபன்னி வீடியோ என்ற பெயரில் டிடிஎஃப் வாசன் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலானதை தொடர்ந்து இந்நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பக்தர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் குறும்பு வீடியோ எடுப்பது ஒரு கேவலமான செயல், அத்தகைய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ளது. இது தொடர்பாக டிடிஎஃப் வாசன் உள்ளிட்டோர் மீது போலீசார் புகார் அளிக்க உள்ளதாகவும் தேவையான ஏற்பாடுகளை தேவஸ்தான விஜிலன்ஸ் துறை செய்து வருகிறது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.